ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மல்லி தினேஷ் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. மயில் மேலையும் கூட தாங்க. ஏன்னா இப்ப மயில் அந்த தினேஷ் கூட சேர்ந்து ஓடி போக பாக்குறாங்க. அதுவும் நகைய எடுத்துக்கிட்டு அவங்க திருட்டுத்தனமா ஓட போய் பாக்குறாங்க. ஆனா இந்த தினேஷ் உண்மையாலேயே இந்த மயிலை விரும்பவே இல்லை. அவளை ஏமாத்தணும், அவகிட்ட இருக்கிறத அபகரிச்சுன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு நம்ம அவளை ஏமாத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தினேஷ் எண்ணம் புவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை கூட ஏமாத்தி விட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த மயிலை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சரியான சமயத்துல அவங்களும் காப்பாத்துவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, மல்லி விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி மயிலுக்கு காசு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லவும் உடனே போயிட்டு மயில் கையில காசு கொடுக்குறாங்க. ஆனா அங்க அந்த தினேஷும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் விஜய் செம கோவப்படுறாங்க. யாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லிகையிலேயே இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறாங்க. என்ன மல்லி, என்ன நடக்குது இங்க? மயில் இவன் கூட போறதா பேசிட்டு இருக்காளே, என்ன ஆச்சு? இவன் இந்த மாதிரி எல்லாம் போகிறதுனால தான் நீங்க சந்தேகமா பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி விஜயும் கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இந்த மயில் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவன், வல்லவன், என்ன நல்லா வச்சு பாத்துக்குவான், கையெல்லாம் கிழிச்சுக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் இவன் மேல நல்ல விதமா பேசுறாங்க. ஆனாலும் இப்போ இது நல்ல விதமா தான் இருக்கும். ஆனா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு மயில் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எல்லாம் ரொம்பவே புரிய வைக்கிறாங்க. ஆனா இந்த மயில் கடைசி வரைக்கும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தினேஷ் அவரோட மனசை மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த மயிலுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் கண்டிப்பா நம்புவாங்க. இந்த மயில் கண்டிப்பா அந்த பொண்ணை சந்திக்க தான் போறாங்க. அந்த பொண்ணு சும்மா விட போறது இல்லை இந்த தினேஷை. என்ன நடக்க போகுது? அது மட்டும் இல்லாம நம்ம மல்லி இந்த மயிலை இவங்க கூட போக விடாம எப்படி தடுக்க போறாங்க? நம்ம மல்லியா ரொம்ப கோவப்படுறாங்க மயில் மேல. ஒரு அடி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறாங்க. இந்த தினேஷ் அங்கேயே நிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நகைய செக் பண்ணி பாக்குறப்ப அங்க நகையும் இருக்க போறது இல்லை. அது எல்லாம் யாரு எடுத்து போறாங்க அப்படின்றதுதான் ஒரு விஷயமாவே இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.